நீங்க வந்து ஃபோன்பே யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க நமக்கு ஃபோன்பேல நீங்க வந்து மனிய ஷேர் பண்ணும்போது, இப்போ நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்ட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. இப்போ அதன் மூலமா நம்ம வந்து ஏர்ன் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, இப்ப நீங்க வந்து நெறைய பேர் ஃபோன்பேல நீங்க வந்து அதிக அளவு மணிய வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவீங்க. யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க நெறைய பேர் ஃபோன்பே யூஸ் பண்ணி. அப்படி பண்றீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. நம்ம ஃபோன்பேல நம்ம வந்து மணிய ஷேர் பண்றதுனாலயோ, அல்ல பில் பேமெண்ட்ஸ் போடுறதுனாலயோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. அத வந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே. இப்ப நீங்க வந்து மணிய ஷேர் பண்ணிட்ட பிறகு, இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ராட்ச் கார்ட் ரிவார்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழ பாட்டம்ல அலார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அலார்ட்ஸ் அந்த பெல் ஐகான் அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல தான் வந்து குடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாருங்க, கங்ராச்சுலேஷன் யூ காட் எ ஸ்க்ராட்ச் கார்ட் ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து குடுத்திருப்பாங்க எத்தன ரிவார்ட்ஸ் வந்திருக்கோ, அத்தன ரிவார்ட்ஸ் வந்து இதுல வந்து ஷோ ஆகும். இப்ப எனக்கு வந்து பாருங்க 3 சேவ்டு ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு வந்து காமிக்குது. ஓகே. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்காக ஒரு ரிவார்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க ஸ்க்ராட்ச் வந்து பண்ணணும். ஓகே. நான் இத வந்து கிளிக் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இது போல வியூ ஆகும். இப்ப நீங்க வந்து கைய வச்சு நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணி விடுங்க. அதாவது அழிச்சு விடுங்க. இது போல நீங்க அழிச்சு விட்டீங்க அப்படின்னா, இப்போ அழிச்சு விட்டுட்ட பிறகு உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்த பொறுத்து எவ்வளவு வேணா கிடைக்கலாம். எனக்கு வந்து ₹4 கிடைச்சிருக்கு. இது போல வந்து பாருங்க எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறேன். அதாவது அழிச்சு விட்டுறேன். அழிச்சு விடும்போது இது போல நீங்க வந்து கேஷ்பேக் அதாவது இது போல நீங்க வந்து அமௌண்ட்ட வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பில் பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ பொறுத்து தான் இது போல இந்த கேஷ்பேக்கான ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதுக்கேத்த மாரி அமௌண்ட் வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப நீங்க இது போல ஸ்க்ராட்ச் பண்ணி ஏர்ன் வந்து பண்ணிக்கலாம். இது போல நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் எங்க போய் கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன்பேவோட கிஃப்ட் கார்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து ஆகும். ஓகே. இப்ப நம்ம பேக் வந்துட்டு செக் பண்ணிடலாம். இப்ப நீங்க செக் பண்றதுக்கு கீழ பாட்டம்ல ஹிஸ்டரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து தெளிவா குடுத்திருப்பாங்க. கேஷ்பேக் வந்தது எல்லாமே. இப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப எல்லாமே கிரெடிட் வந்து ஆயிருக்கு. ஹிஸ்டரிய பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஹிஸ்டரில வந்து பாருங்க, இந்த கேஷ்பேக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கிஃப்ட் கார்ட்ல வந்து கிரெடிட் ஆன மாரி காமிக்குது. இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் கார்ட்ல தான் வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கு. இப்ப நம்ம அடுத்து ஃபோன்பே கிஃப்ட் கார்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ எப்படி நம்ம செக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் பேமெண்ட்ஸ கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க, மோர் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. மோர் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல கிஃப்ட் கார்ட் சொல்லிட்டு இருக்கும். கிஃப்ட் கார்டு. ஓகே. இப்ப இந்த கிஃப்ட் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிஃப்ட் கார்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து குடுத்திருக்காங்க பாருங்க, ஃபோன்பே கிஃப்ட் கார்டு சொல்லிட்டு இதுல டோட்டல் கேஷ்பேக் அண்ட் கிஃப்ட் கார்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இது போல கேஷ்பேக்ல வரக்கூடிய அந்த பேலன்ஸ் எல்லாமே இதுல தான் வந்து கிரெடிட் வந்து ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஃபோன்பேவ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்ஸும் இதுல தான் வந்து கிரெடிட் வந்து ஆகும். ஓகே. ஃபோன்பே கிஃப்ட் கார்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்றேன். இப்போ நீங்க இந்த ஃபோன்பே கிஃப்ட் கார்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பில் பேமெண்ட்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றதுக்காகவோ, அல்லது நீங்க ஃபோன்பே வழியாக அதர் பில்ஸ நீங்க பே பண்றதுக்காகவோ இத வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்க எதனா ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, அந்த கடையில அந்த ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த QR கோட ஸ்கேன் பண்ணும்போது, நீங்க வந்து அதுல கிஃப்ட் கார்ட் சொல்லிட்டு கேட்கும். இப்ப அதுல நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கிஃப்ட் கார்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ நீங்க அது போல ஷாப்ல வந்து நீங்க பே பண்ணலாம். நீங்க வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு டைரக்ட்டா நீங்க வந்து மணிய சென்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து கிஃப்ட் கார்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து சென்ட் ஆகுற மாரி காமிக்காது. பேங்க் அக்கவுண்ட் தான் காமிக்கும். ஓகே. நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து கோல்ட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க சேல் பண்ணும்போது, நீங்க வந்து கோல்ட பர்ச்சேஸ் பண்றதுக்காக நீங்க வந்து கிஃப்ட் கார்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ பயன்படுத்தலாம். நான் வந்து இத பத்தின வீடியோஸ்லாம் நான் தெளிவா ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க நம்ம சேனல வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.